Hi guys, welcome to my channel Kapsi Cloud Tech. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராஜெக்ட் என்னன்னா Jenkins ACD pipeline with ArgoCD. இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க DevOpsல. ஓகேங்களா? ஸோ ஈஸியாக வந்து பைப்லைனை யூஸ் பண்ணி அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியை வந்து ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது என்ன ஸ்ட்ராட்டஜின்றதை நம்ம இந்த சீரீஸில் கொஞ்சம் கிளியராக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதனுடைய ஓவரால் ஆர்கிடெக்சரை நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இது என்ன ஆர்கிடெக்சர், இது எப்படி ஒர்க் ஆகுது, இது என்ன பண்ண போகிறோம், அது எல்லாத்தையும் ஒரு ஓவரால் ஆர்கிடெக்சர் மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம உள்ள ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் என்ன, டெவலப்பர்ஸ் வந்து அவங்க கோடை வந்து அவங்க லோக்கலில் சேஞ்ச் பண்ணிவிட்டு கமிட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் வந்து கோட் கமிட் பண்ணதுக்கப்புறம் ஜென்கின்ஸ் வந்து அந்த கோடை ஆட்டோமேட்டிக்காக வெப்புக்கு யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும், இல்லை நம்மளும் போயிட்டு மேனுவலாக போயிட்டு ஜென்கின்ஸ் பைப்லைனில் ட்ரிகர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ட்ரிகர் பண்ணும்போது என்ன ஆகுனா, அந்த கோடை வந்து ஃபர்ஸ்ட் மேவனை யூஸ் பண்ணி பில் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஜாவா ப்ராஜெக்ட்ன்றதுனால நம்ம வந்து மேவன் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ மேவனை யூஸ் பண்ணி அந்த கோடை வந்து பில் பண்ணுவாங்க. ஒன்ஸ் கோடை பில் பண்ணதுக்கு அப்புறமேட்டு சோனார் கியூபை யூஸ் பண்ணி அந்த கோடை வந்து ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ யூஸ்வலாக வந்து சோனார் கியூப்ன்றது ஒரு கோடை வந்து ஸ்கேன் பண்ணும். அந்த கோடில் எவ்வளோ வல்னரபிலிட்டிஸ் இருக்குது, பக்ஸ் எவ்வளோ இருக்குது, கோட் ஸ்மெல் எல்லாத்தையும் வந்து இந்த சோனாரை யூஸ் பண்ணி நம்ம அந்த கோடில் வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து ஸ்கேனிங் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அந்த கோடை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா ஈசிஆர். ஓகேங்களா? பில் பண்ண கோடை இமேஜ் எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளோட ஈசிஆரில் வந்து புஷ் பண்ணும். அதுக்கு முன்னாடி வந்து டாக்கர் அந்த கோடை வந்து பில் பண்ணி அந்த கோடை எடுத்துகிட்டு போயிட்டு ஈஸியாரில் புஷ் பண்ணும். ஓகேங்களா? இது வந்து கண்டினியூஸ் இன்டெகிரேஷன்ஸ். தென் ஒன்ஸ் இந்த கோட் வந்து ஈஸியாருக்கு புஷ் பண்ணதுக்கப்புறம் ஜென்கின்ஸ் என்ன பண்ணுன்னா, அந்த கமிட் ஐடியை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஒரு டிப்ளாய்மெண்ட்டுக்கு ஒரு ஃபைல் வச்சிருப்போம். குபர்னெட்டிஸ் டிப்ளாய்மெண்ட்டுக்கு ஒரு ஃபோல்டர் வச்சிருப்போம். அந்த ஃபோல்டரில் டிப்ளாய்மெண்ட் ஃபைல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபைலில் இமேஜோட நேமை வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுரும். ஸோ ஒன்ஸ் வந்து இமேஜ் நேம் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமேட்டு ArgoCD அந்த ரெப்போ வந்து கீப் ஆன் வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். ஒன்ஸ் இங்கே சேஞ்சஸ் நடந்துடுச்சு அப்படின்னா ArgoCD ஆட்டோமேட்டிக்காக அந்த சேஞ்சஸை எடுத்துகிட்டு போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய இகேஎஸ் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிற டிப்ளாய்மெண்ட் என்விரான்மெண்ட் இகேஎஸ்ன்றதுனால இகேஎஸில் போயிட்டு டிப்ளாய் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்ன சேஞ்சஸ் ஆகும்னா, ஸோ ஒரு சில ஆர்கனைசேஷன் வந்து கிட்டுக்கு பதிலாக வந்து பிட் பேக்கெட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நம்ம வந்து ஜென்கின்ஸ் பைப்லைன் யூஸ் பண்ணிருக்கோம். ஒரு சில பேர் வந்து ஜென்கின்ஸ் பைப்லைனுக்கு பதிலாக கிட் ஆக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அசூர் பைப்லைன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பைப்லைன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் இவங்க டிஃப்ரெண்ட் யூஸ் பண்ணாலும் இதோட பேஸ் கான்செப்ட் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி தான் வந்து எல்லாரும் மோஸ்ட்டாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ இதை எப்படி பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, வெல்கம் டு மை சேனல் கப்சி கிளவுட் டெக்.